1988ஆம் வருடம். எனக்கு 30 வயது. என் பையனுக்கு 4 வயது. எனது உடல் நாளுக்கு நாள் மெலிந்து கொண்டே இருந்தது. மூச்சுவிட சிரமம், தொடர்ந்து இரும்பல். பல மருத்துவர்கள் பார்த்தாகிவிட்டது, பலனில்லை. தாம்பரம் டிபி மருத்துவமனையில் பரிசோதித்த போது எக்ஸ்ரே மற்றும் பரிசோதனைகள் எடுத்து பார்த்துவிட்டு நுரையீரலில் கட்டி என்றார்கள். சென்னை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினார்கள். அங்கேயும் எல்லாவித சோதனையும் எடுக்கப்பட்டது. டாக்டர் வாசுதேவன் என் சகோதரியிடம், இது டிபி அல்லது புற்றுநோயாக இருக்கலாம், அறுவை சிகிச்சைக்கு பின்புதான் தெரியும் என்றார். 1989ஆம் ஆண்டு ஏப்ரல் 24 அன்று அறுவை சிகிச்சை. அதற்கு முன் எனது வார்டில் பக்கத்தில் இருந்தவர்களுக்கு உதவியாய் இருந்தேன். ஜாதி அறியாத ஏழை குழந்தைகள். ஏப்ரல் 23ஆம் தேதி என் பையன் அப்பாவோடு வந்தான். அம்மா, உனக்கு நாளை ஆப்ரேஷன் என்கிறார்கள், நீ இறந்து விடுவாயா என்றான். எனக்கு தெரியாது கண்ணா, ஆண்டவன் இருக்கிறார், அப்பா இருக்கிறார், கவலைப்படாதே என்றேன். ஏப்ரல் 24 ஆப்ரேஷன் முடிந்தது. என் நுரையீரலில் பெரிய கட்டி, 4 மாத குழந்தை போல முடி, நகம் உள்ள சதைப்பிண்டம். நெஞ்சிலிருந்து முதுகு வரை அறுவை சிகிச்சை செய்து நுரையீரலில் இருந்து சுரண்டி எடுத்து சோதனைக்கு அனுப்பிவிட்டார்கள். என் வேலை பாதி, மீதியெல்லாம் உன் பிரார்த்தனையும் வெங்கடேஸ்வர பெருமானின் அருளும்தான் என்றார். இந்த வியாதியின் பெயர் பைனரி டாபோடாமா. தாயின் கருவில் தவறுதலாக கரு பதியமாகி உயிர் வாழ இயலாமல் கட்டியாக மாறும் நிலை. நுரையீரலில் ஒட்டிக்கொண்ட இது இதயம், மூளை, சிறுநீரகம், நுரையீரல் ஆகிய இடங்களில் ஒட்டிக்கொண்டால் உயிர் பிழைப்பது கடினம் என்றார் டாக்டர். எனக்கு நுரையீரலில் தான் ஒட்டியிருந்தது. டாக்டருக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஆப்ரேஷன் முடிந்து தைக்கும் போது இரத்த குழாய் ஒன்று அறுபட்டு ரத்தம் போக ஆரம்பித்தது. டாக்டர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. சற்று நேரத்தில் இரத்த ஒழுகுதல் தானாகவே நின்றுவிட்டது. ஆப்ரேஷன் செய்கையில் மயக்க மருந்து கொடுத்த பிறகு டாக்டர், நர்ஸ் ஆகியோர் இரத்த வங்கியிடம் தொலைபேசி மூலம் ரத்தம் கேட்டது. நான் முடிவை நெருங்கி கொண்டிருப்பதாக சொன்னது, கவலையோடு பேசிக்கொண்டது எல்லாம் எனக்கு கேட்டது. ஆப்ரேஷனுக்கு பின் எனக்கு பேச்சு வரவில்லை. பின் காது, மூக்கு, தொண்டை மருத்துவர் ஒருவரிடம் சிகிச்சை பெற்றபோது தற்போது பேச்சும் நன்றாக வருகிறது. டயாப்சி செய்யப்பட்டு பரிசோதனைக்கு சென்ற கட்டியும் வந்தது. டிபியும் இல்லை, புற்றுநோயும் இல்லை. இவை எல்லாவற்றுக்கும் காரணம் என் குரு சாய்நாதன் தான். அவர்தான் என்னை மறுபிறவி எடுக்க வைத்தார். அவர் நினைத்தால் முடியாததையும் முடித்து வைப்பார். ஓம் சாய்ராம்.